முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் மன்மோகன் சிங், கலவரத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதிபட தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட மத கலவரத்தில் 48 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடுகளை இழந்த நிலையில் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கலவரம் பாதித்த முசாஃபர் நகர் மாவட்டத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோர் திங்களன்று காலை சென்றனர். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மன்மோகன் சிங், சோனியா, ராகுல் ஆறுதல் கூறினர். முகாமில் இருந்த ஜமீல் என்பவர் தன் மனைவியும் குழந்தையும் தன் கண்முன்னே கொடூரமாக கொல்லப்பட்டதாக பிரதமரிடம் கண்ணீர் விட்டு கதறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன்மோகன் சிங், கலவரத்துக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். கலவரத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தருவதுதான் முக்கியமான பணி என்றும், முசாஃபர் நகரில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்றும் மன்மோகன் கூறினார். இதனிடையே முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திங்களன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் முசாஃபர் நகரில் கலவரத்தை கட்டுப்படுத்த 78 கம்பெனி துணை ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், கலவரம் தொடர்பாக இதுவரையில் 2462 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலவரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.